ஹலோ நண்பர்களே, வணக்கம். முன்னாடி நான் பெரிய கடன்காரன். இப்போ கடன் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்கிறேன். என்னடான்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க. ஒரு நீச்சல் கற்றுக்கிடணும்னா ஒரு விவசாய ஃபேமிலியில் எங்கள் அப்பா வாழைத்தண்டை உள்ள தூக்கி போட்டு நீச்சல் அடிக்க கற்றுக் கொடுத்துருக்காங்க. சில டைமில் பிளாஸ்டிக் குடத்தை பின்னாடி கட்டி கற்றுக் கொடுத்துருக்காங்க, கேனை கட்டி கற்றுக் கொடுத்துருக்காங்க, கையில் வச்சு கற்றுக் கொடுத்துருக்காங்க. அப்போனா நான் ஒரு 4 to 5 வயசுலேயே நீச்சல் கற்றுக்கிட்டேன். 4 to 5 வயசுலேயே நீச்சல் கற்றுக்கிட்டேன். ஆனால் என்னால் சைக்கிளுக்கு ஓட்ட கற்றுக்க முடியல. ஏன்னா எங்கள் வீட்டில் சைக்கிள் கிடையாது, வாடகைக்கு சைக்கிள் எடுக்கணும். எங்கள் வீட்டு பொருளாதார நிலைக்கு எங்கள் அப்பா காசு கொடுத்து சைக்கிள் எடுத்து கற்றுக் கொடுக்குறதுக்கு அவங்களுடைய 5 பிள்ளைகளை வளர்க்குற சூழ்நிலையில் டைமும் கிடையாது, எனக்கு காசு தர முடியாத சூழ்நிலை. அப்படியே மாமா சித்தப்பா யாராவது காசு கொடுத்தாங்கன்னா அதையும் போய் எடுத்து உடனே சைக்கிள் கிடைக்காது, ஏன்னா ஆல்ரெடி புக்கிங்கில் இருக்கும் சிறு வயசில். அப்படியே ஒரு நாள் கிடச்சி ஒன்று போய் ஓட்டியிருக்கேன். இதை ஏன் சொல்கிறேன்னா, எல்லாத்துக்குமே பேரண்ட்ஸ் லெவல் சப்போர்ட் இருக்குங்க. இன்றைக்கி ஒரு அடகு கடை வச்சுக்கிறதுனாலும் அதில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக வேண்டியிருக்கு, ஒரு மளிகை கடை வைக்கிறனாலும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக வேண்டியிருக்குது, ஒரு ஜவுளி கடை வைக்கிறனாலும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக வேண்டியிருக்கு, ஒரு இண்டஸ்ட்ரியல் வைக்கிறனாலும் படிப்பு அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது. இப்படி இந்த உலகத்தில் எத்தனையோ பிஸ்னஸ் சக்ஸஸாக ஓடிக்கிட்டு இருந்தாலும் அந்த பிஸ்னஸில் சில பேர் அழிஞ்சு போகிறாங்க, பல பேர் அழிஞ்சு போகிறாங்க. எப்படி அழிஞ்சு போகிறாங்கன்னா, அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு கெட்ட பழக்கம் ஒட்டிக்கிடும். ஏதாவது ஒரு கெட்ட பழக்கங்கள் அது எந்த விதத்தினாலும் ஒட்டி அவங்கள பெரிய நஷ்டத்தில் போய் தள்ளி நாட்டை விட்டே ஓட வச்சிடும். ஆனால் கெட்ட பழக்கமே இல்லாமல் சில பேர் நஷ்டப்படுறாங்க, ஏமாற்றப்படுறாங்க. அதுதாங்க வண்ண கனவு கண்டு நானும் ஒரு விவசாய கூலி தொழிலில் குடும்பத்திலேருந்து பிறந்து ஒரே கனவு, நீச்சல் அடிச்சுக்கிட்டு தான் கடலில் போய் குளிக்க முடியும்னா முடியாது. கடலில் குதிச்சிரு, கையை கால ஆட்டு, தண்ணியை குடி, அதுக்கப்புறம் தான் நீச்சல் கற்றுக்க முடியுங்கிறது சட்டம். அந்த மாதிரி தாங்க நானும் வியாபாரத்தில் இறங்கினேன். ஒன்றுமே தெரியாது, ஃபேமிலி சப்போர்ட்டு கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸு கிடையாது. ஒரு குறிப்பிட்ட காலம் கடையில் வேலை பார்த்தேன். ஒரு சின்ன பேசிக்கல் தெரியுமே தவிர வியாபாரத்தில் எப்படி ஏமாற்றுவாங்க, எப்படிலாம் ஏமாற்றப்படும், எப்படி நம்ம ஏமாற்றப்படுறோம், நம்மளுக்குள்ள ஒரு கெட்ட குணாதிசயங்கள் என்ன, நம்மளுக்குள்ள ஜென்ம சோபங்கள் என்னங்கிறது எதுவுமே தெரியாத சூழ்நிலையில் வியாபாரத்தை ஆரம்பித்தேன். ஒரே கனவு, நாம் முன்னேறணும். ஆனால் கெட்ட பழக்கம் வராதனால நான் அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது திருடர்களை என்ன பண்ணுவீங்க. உதாரணத்துக்கு நான் ஒரு சின்ன வியாபாரம் பண்ணி கொஞ்சம் லாபம் வந்துடுச்சு. அப்போ பெரியவங்க ஒருத்தங்க சொல்கிறாங்க, இப்போ பொதுவாக ஒரு கடினப்பட்டு ஒரு தொழிலை கற்றுக்கிட்டு ஒரு வேலையை செய்யும்போது அதில் ஒரு பர்சன்டேஜ் மார்ஜின் கிடைக்குன்னா அவன் செலவு போக மிச்சமாகிடும். அதை மறுபடியும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வியாபாரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. கடின உழைப்பு அதிக நேரம் இருக்கிறதுக்கு ஒரு 14 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க, 12 மணி நேரம் வேலை பார்க்குறாங்கன்னா அதில் குறைஞ்ச மார்ஜின் இருக்கும். கொஞ்சம் மிச்சம் வந்த உடனே அதை விட குறைஞ்ச மார்ஜினான பிஸ்னஸை யாரும் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க, அதோட பெரிய மார்ஜின் உள்ள பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படி 4 வகையான பிஸ்னஸை பிரித்து சொல்லிவிட்டு இவங்களுடைய தூக்கமும் நேரமும் கெட்டு போயிடும், இவங்களுடைய கண்டுபிடிப்புகள் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு அந்த தொழில் தெரியாமல் இன்னொருத்த அந்த தொழிலை கொண்டு உங்கள்கிட்ட கொடுக்கும்போது அவன் ஏதாவது தப்பு பண்ணால் உடனே நம்ம கண்டித்து பல பேர் ஆரம்பத்திலே பார்ட்னர்ஷிப்பு உடஞ்சி போயிடும். அப்படி ஏகப்பட்ட கம்பெனிகளுடைய வரலாறுகளை நான் கேட்டிருக்கேன். அப்படி உடஞ்சி போகாமல் இருக்குன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு ஒரு 20% லாபம் கிடைக்குதுன்னா 18% நஷ்டப்படுத்து, 2% லாபம் பாரு, அடுத்த மாதம் 16, அடுத்த 14, அதுக்கப்புறம் 12, இப்படி தான் உனக்கு லாபம் கையில் சேருமே தவிர எடுத்த உடனே 20% மார்ஜின்னு யாரும் அவன்கிட்ட கொடுத்துட்டு போக மாட்டான். அப்படி தாங்க நான் கூட ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் லாபம் வந்தோடனே அடுத்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு சில நண்பர்கள் வந்தாங்க, தொழில் சம்மந்தப்பட்டது. என் கூட இருந்த ஆளு கூட கொஞ்சம் கேஷை கொடுத்து அனுப்பிச்சி விட்டேன். அவரும் குடிகாரு, அவனும் குடிகாரன். நல்லவன் நம்மகிட்ட ஏன் வேலை கேட்டு வர வைப்பறான். போனானுங்க, சரக்கு எடுத்துகிட்டு வந்தானுங்க, இடையை போட்டானுங்க, இன்னொரு இடத்துல விற்றுட்டானுங்க. விற்றுட்டு காசை வாங்கிட்டு வர நேரத்தில் பேண்டை கிழிச்சிக்கிட்டு நிற்கிறான்.
நான் வந்தேன், ஒருத்தன் பேண்ட்டில் இருந்து பிளேடு போட்டு பணத்தை அடித்து எடுத்துகிட்டு போயிட்டான். அவன் உடல் ரீதியும் பெரிய ஆள், கூட போனாலும் என்னால் அடிக்கவும் முடியாது, பணம் போனது போச்சு. இந்த ₹1 சண்டைக்கு போட்டு ஜெயிலுக்கு போனவங்களும் உண்டு, ₹1 நஷ்டம்னா பிஸ்னஸை விட்டவங்களும் உண்டு. போச்சுதுங்களா? இப்படி பலவிதமான ஏமாற்றுதலில் ஆளாச்சு. அதுக்கும் மீறி போராடி பிஸ்னஸை பண்ணும்போது குடும்பங்கள் நம்மளுக்கு சந்திக்குது. இப்போ ஒரு கல்யாணம் ஆகுதுன்னு வச்சுக்காங்களேன், எங்கள் வீடை விடுங்க, பல வீடுகளில் போனால் ஒரு பிஸ்னஸ் நல்லா ஆகி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறாரு. அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருக்காரு. அந்த பொண்ணு கல்யாணம் ஆகிட்டல, இன்சூரன்ஸில் கார்டியன் உங்கள் அம்மா பேரை போட்டிருக்கேன், என் பேரை மாற்று அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க. இதுக்கு என்ன காரணம் அடிப்படைன்னா இதுதான் ஜென்ம சுவாபங்கள். அதாவது ஒரு பெண்ணோ ஒரு பையனோ ஒரு குடும்பத்தில் வாழும்போது அவங்க சொந்த பந்தத்துக்குள்ள சண்டை நடந்திருக்கும். அதில் சொந்தக்காரங்களால் ஏமாற்றப்பட்டிருக்கிறதுனால நீ உஷாராக இருக்கணும், கல்யாணம் ஆகி போகிற இடத்துல உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு பிரெயின் வாஷ் பண்ணிட்டு வரும்போது இது நம்ம கல்யாணம் பண்ணிட்டோம், நாம் உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சண்டை போடுற இயல்பு தான் மாமியார் சண்டை, நாத்தனார் சண்டை எல்லாம் ஆரம்பமாகுதுங்க. இதை நான் பல வீடுகளுக்கு போகிறதுனால கேட்டு நம்ம ஏன் இப்படி சண்டை போட்டோம், நம்ம வீட்டில் ஏன் சண்டை போட்டோங்கிறதுலாம் என்ன வருது. உதாரணத்துக்கு இப்போ நான் ஒரு வியாபாரியாக பழக்கப்பட்டவனுக்கு காலையில் எந்திரிச்சு கடையில் வேலை பார்க்கணும், நைட்டு தான் போவோம். சண்டே ஒரு நாள் 50 காசை கொடுத்து வில்லிவாக்கத்தை சுற்றி பார்த்துட்டு வாம்பாங்க. ஆனால் அந்த 17-18 வயசில் என் கூட இருந்த பசங்க கூலி வேலைக்கு போயிட்டு பாதி காசை வீட்டில் கொடுப்பானுங்க, பாதி காசை போய் தண்ணி அடித்து ரவுண்டாக புகையை விட்டு கெட்டு குட்டிச்சரவை கெட்டு போனவனும் உண்டு. அந்த குடும்பத்தில் பிறந்துட்டு நாம் ஒரு வியாபாரத்துக்குள்ள வரும்போது கட்டுப்பாடாக போகும்போது இந்த சில பிரச்சனைகள் வருது. இப்போ கல்யாணம் ஆகும்போது நான் ஒரு கடை வச்சுருக்கும்போது, ஒரு மளிகை கடை வச்சுருந்தா எனக்கு கல்யாணம் பண்ணுற பொண்ணு குப்பரிசி பருக்கி என்னோட கஷ்டப்பட்டால் நம்ம முன்னேறுவோம். வர்ற பொண்ணு கொஞ்சம் அழகாகவும் பேராகவும் பெரிய இடத்துலேருந்து வந்துட்டு கல்யாணம் பண்ணால் வீட்டுக்காரோட புது வண்டியில் தட்டன்னு போனோம், பின்னாடி கையை போட்டுக்கிடணும், இந்த பக்கம் செல்ஃபோனை வச்சுட்டு போகிற கனவோடு வர்ற பொண்ணு, அழகாக ட்ரெஸ் பண்ணுங்கிற கனவோடு வர்ற பொண்ணு தப்பே இல்லை. அது வெட்டிங் டே, பர்த்டே, ஹோட்டல் டேட்டு அவங்க வாழ்க்கையில் செலவு பண்ணுவாங்களே தவிர வரவு தெரியாது. உதாரணத்துக்கு கரும்பு விலையை வச்சா அதுக்கு ரேட்டு கிடைக்கலன்னு ஒரு பிரச்சனையும், சர்க்கரைக்கு விலையை குறைக்கணுங்கிற பிரச்சனை மாதிரி கல்யாணம் ஆன பொண்ணு நீ எனக்கு செலவு பொண்ணு, இந்த வாழ்க்கையில் நம்ம அனுபவிக்கணும் வர்றது தப்பு இல்லை. ஆனால் இவன் வாழ்ந்த சூழ்நிலை அந்த மாதிரி என்னமே தெரியாது, இவனுக்கு இவன் பிறந்த நாளே தெரியாத சூழ்நிலையில் ஒரு சில பேரில் நாங்களும் ஒருத்தோம் வீட்டில் சண்டை ஆரம்பிச்சு. இப்படி தாங்க எனக்கு பிஸ்னஸ் பெரிய லெவலில் லாஸ் ஆகி போச்சு. எல்லாரும் சொல்கிறாங்க, நீ ஏன் உயிரோடு இருக்கா செத்துப்போ, நீ ஏன் உயிரோடு இருக்கா செத்துப்போ. சாகடிக்கணும். வேதம் சொல்லுகிறதுல மரணமே உன் கூறு எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. கடவுளை நேக்கினேன், ஒரு அட்வொகேட்டுக்கிட்ட போனேன். அப்போ தான் சொல்லி கொடுத்தாரு அந்த அட்வொகேட், டேவிட், பிஸ்னஸில் திருடர்களாக எங்ககிட்ட வருவாங்க, நீ வந்த பாதை உலகம் பார்க்கதா, நீ கெட்டு போகலை, அதனால் நீ சோர்ந்து போயிடாத, போராடு, நேர்மையான வழியில் போ, கடன் வாங்காமல் வாழ்வது எப்படின்னு கற்றுக்கிட்டேன்னாங்க. அதுக்கு பிறகு தாங்க வந்துச்சு இந்த ஃபைனான்ஸுங்கிற லெவலில் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணணுன்ட்டு. எனக்கு ஒரு தொழிலை பண்ணுறேன்னா அதில் ₹20 லாபம் கிடச்சின்னா ₹15 கூட நஷ்டம் ஆகலாம், தப்பில்லை, ஏன்னா ₹5 லாபம் இருக்குது. அப்போ அதுக்கு என்னென்ன ஒரு சப்போர்ட்டை எடுத்தேன், ஒரு நம்பிக்கையை எடுத்தேன், வாழ வச்சேன். இப்போ எனக்கு கடனே கிடையாதுங்க. இந்த கடன்காரங்கள்லாம் அசிங்கமாக திட்டும்போது அட்வொகேட் ஒன்று சொல்லி கொடுத்தாங்க, இந்திய சட்டப்பிரகாரம் நீ என்ன வட்டிக்கு வேணாலும் வாங்கு, என்ன வட்டிக்கு வேணாலும் கொடு, ஆனால் கொடுக்க முடியாத சூழ்நிலை ஒன்று வந்துச்சுன்னா ஒன்று சட்டத்தின் பிரகாரம் தான் ஒன்று ஆக்ஷன் எடுக்க முடியும். உன் மனைவி முன்னாடியோ பிள்ளைகள் முன்னாடியோ பக்கத்து வீட்டுக்கார முடியோ ஒருத்தன் அசிங்கமாக திட்டினா அவன் குற்றவாளி. ஆனால் அதுக்காக நீ கடன் வாங்கிறாத, கடன் இல்லாமல் வாழ்க்கை கற்றுக்கானாங்க. இதை லைவ்னு ஒன்று பேச போகிறேங்க. உங்களுக்கு கடன் பிரச்சனையாக அதுக்கான முயற்சி நடந்துகிட்ருக்கு. லைவில் வாங்க, என்னுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணுறேன். நீங்கள் கடன் இல்லாமல் வாழலாம். நானும் இப்போ கடன் இல்லாமல் இருக்கேன், நிம்மதியாக இருக்கிறேன், சம்பாதிக்கிறேன். நீங்களும் வாழ்கிறேன்னா என்னோடய சேனலை தொடர்ந்து பாருங்கள். ஆமேன்.